பாரதி கடிதங்கள். இந்த புத்தகம் வந்து ரா. பத்மநாபன் என்ற பாரதி நேயருடைய தொகுப்பு. இதில் உதவி வெங்கடாச்சலபதி, காலச்சுவடனுடைய ஆசிரியர். இது 23 கடிதங்களை கொண்டது. பாரதியினுடைய கவிதைகள் போன்று இது அவ்வளோ வசீகரமாக இல்லை என்று சொல்லலாம். என்றால் நாம் சிறு பிள்ளைகளிலிருந்தே பாரதியினுடைய கவிதைகளால் பெரும்பாலும் கவரப்பட்டு இருக்கிறோம். பாரதியினுடைய கட்டுரைகள் இல்லை கவிதைகள் வந்து அது வாசகனுக்கு ஒரு இரண்டாந்தரமான விஷயங்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த புத்தகம் நான் வாசித்த போது அது அவங்க வந்து வருட வாரியாக அவர்கள் அதை வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 23 கடிதங்கள் இதை வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய 15 வயதிலிருந்து அவருடைய எழுதும் பழக்கம், கடிதம் எழுதும் பழக்கம் துவங்கி இருக்கிறது. எட்டயபுரம் அந்த சமஸ்தான ஜமீன்தாருக்கு எழுதியிருக்கிறார். இதில் சில கடிதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. இதில் 3 கடிதங்கள் 4 கடிதங்கள் எனக்கு மிகவும் நெருக்கமாகப்பட்டன. ஆனால் கவிஞன் கடைசி வரைக்கும் மிகப்பெரிய கவிஞன். எனக்கு என்னுடைய சின்ன வயதில் காற்றை போல் என்னில் நுழைந்தவன். எனக்கு இந்த தேர்வு கொடுத்ததற்காக வேண்டி நான் தம்பி சரவணனுக்கு மிகவும் நன்றி சொல்லிக் கொடுக்குறேன். நான் 4 புத்தகங்களை கொடுத்து இந்த தலைப்பு கேட்டேன். உடனே ஓகே, ஹி அக்ரிட். அவர் சொல்லிட்டார், நீங்கள் இந்த புத்தகம் எடுத்து திறனாய்வு செய்யலாம். திறனாய்வு செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. மிகப்பெரிய கவிஞன், யுவ கவிஞன். அவனுடைய எழுத்துக்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எனக்கெல்லாம் ஒன்றும் தகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாசக போக்கில் இதை நான் அணுகி இருக்கிறேன், அப்படி தான் சொல்ல முடியும். அது தற்கூரியாகவும் இருக்கலாம், அது வேறு விதமாகவும் இருக்கலாம். ஒரு வாசகனாக பற்றி இருக்கும் பட்சத்தில் நான் என் நெஞ்சில் பட்டதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல்லுகிறான் தொடக்கத்திலேயே ஒருவருக்கு எழுதிய கடிதத்தில், உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து மேலே மேலே போ போ, படி படி மேலே மேலே போ போ என்று சொல்கிறான். பறவை சூழலே பிறகு எழுதிய கடிதம் என்று நினைக்கிறேன். அதில் நான் குறிப்பிட்டிருக்கிறான். இது என்னுடைய மிகப்பெரிய ஞான ஆசான வினோபாவனுடைய வார்த்தைகள். சரவேதி சரவேதி என்று அவர் சொல்வார். அது என்னை நினைவூட்டியது. இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது. மேலே மேலே பூ, தடபடாது பூ, வெள்ளமாய் பூ அப்படிங்கிற பொருள்படுது. நல்ல விஷயங்களை தேடி போவதற்கான ஒரு ஊக்கமாக அதை கொள்ளலாம். இது 15 வயது முதல் 39 வயது வரை கடிதங்கள் இதில் பதிவாகியிருக்கிறது. பெரும்பாலும் அவன் கௌரவமாக பிச்சை எடுத்திருக்கிறான். மிகப்பெரிய கவிஞன் தன்னுடைய படைப்புகளெல்லாம் வைத்துக்கொண்டு பதிப்பகத்திற்காகவும் அவருக்காகவும் இவருக்காகவும் ஜமீன்தார்களுக்கும் அங்கிருந்த அவருடைய அந்நிய கைக்கூலிகளான பெரிய அதிகாரிகளுக்கும் அந்த காலத்தில் ஒளிந்திருந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய பதவியில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாரதிக்கு வெளிப்படையாக உதவி செய்வதில் ஏதோ தயக்கம் இருந்திருக்கிறது போதுக்கு வெள்ளையன் பார்வை படலாம், நமக்கு ஏதேனும் நேரலாம் என்ற அச்சம் இருக்கலாம். இது எட்டயபுரம் ஜமீனுக்கு 3 கவிதைகள் பிற்பகுதியில் அவன் உருகி உருகி எழுதுகிறான். எங்கிட்ட அது இருக்குது, எங்கிட்ட இது இருக்குது அப்படிலாம் எழுதுகிறான். ஒரு சமயத்தில் சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் அப்படிலாம் சொன்னவர், சமூகத்துக்கெல்லாம் சொன்னவர் ஆசீர்வாதத்தெல்லாம் நிறுத்துறாரு. சில இடங்களில் அவன் கெஞ்சி இருக்கிறான். அதெல்லாம் நடந்திருக்கிறது. நமக்கு படிக்கும்போது ஒரு வேதனையாக இருக்கிறது. பாரதியுடைய கவிதைகள் படித்தவர்களுக்கு அது புரியும். ஒவ்வொரு சொல்லும் உங்களை வந்து தட்டி எழுப்பும். கவிதை தான் உண்மையிலே பெரும்பாலும் சொல்லணும். தெழுதமிழ் கலைவாணி நினைக்கு ஒரு விண்ணப்பம் செய்திடுவேன் அப்படிமா. கமாண்டிங்காக தான் கூப்பிடுவான். எந்த கடவுளையும் அவன் கெஞ்சிலாம் கூப்பிட்டது கிடையாது. காலை பிடித்தேன் கணபதின்னு கணபதியை மட்டும்தான் சொல்கிறான். மூத்த கடவுளுங்கிறதுனால அவருடைய ஒரு இதாக இருக்கலாம். சொல்லப்பட்ட ஒன்றில் அவர் சொல்லுவார். இது மாதிரி சில விஷயங்கள் கவிதையின் நாட்பட்டு தான் நம்ம வந்து அவனை பாரதியை எப்போவுமே அணுகிறோம். பாரதி கடிதங்கள் எனக்குமே புதிது. இதில் நான் அப்படி சொல்லிக்கொண்டே போவேன். இதில் சுவாரஸ்யங்களோ எதுவோ உங்கள் பார்ப்பட்டது நீங்கள் கேட்கலாம். அது நான் எந்த வகையில் சொல்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது. கடிதங்கள் இதில் முகரையில் வருது. இந்த பத்மநாபன் என்ற ஆசிரியர் எழுதியிருக்காரு. கடிதங்கள் மனித வாழ்வில் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிட்டது என்று சொல்ல தேவையில்லை. அதுவும் பாரதியார் போன்ற மகாகவி உணர்ச்சி பெருக்குடன் எழுதிய கடிதங்களை படிக்கும்போது நமக்கு மெய் சிலிர்ப்பது இயல்பு. அதிலேருந்து தொடங்குது. 1987, 1897, 1920 இறுதி பல வகை கடிதங்கள் ஒன்று சேர்ந்து தரப்பட்டுள்ளன. அவன் தன் பேரை குறிப்பிட்டது கூட அவங்கெல்லாம் எடுத்து போட்டாங்க. சுப்பிரமணியா பாரதின்னு தான் எழுதணும், சுப்பிரமணியா பாரதி எழுதக்கூடாது. இங்கிலீஷ் எழுதும்போது பாரதி தான் எழுதுறாரு. எப்படிலாம் எழுதக்கூடாதுங்கிறது கூட இந்த புத்தகத்தில் அவங்க எழுதி காட்டியிருக்காங்க. பாரதி பேரை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு. பெரும்பாலும் பிழையாகவே பாரதி பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றது எல்லா இடத்துலையுமே. எல்லாம் ஃபோட்டோ காப்பீஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. அதிலெல்லாம் நம்ம போக வேண்டாம். அப்படியே ஒரிஜினல்ஸை எடுத்து காட்டியிருக்காங்க.
15 வயதில் எழுதின இன்னும் எளியன் எழுதிய விண்ணப்பம் 15 வயசில் சொல்லும்போதே ஒரு கவிதை எழுதியிருக்கான். இதில் அளபடை ரொம்ப வருவதாக அவங்க சொல்லிக்கிறாங்க. இளசை என்று குறிப்பிடப்படும் எட்டயபுரம். இந்த எட்டயபுரம் அவனை பெற்று தான் கொடுத்து பிற்காலத்தில் வந்து அங்கே இருந்து என்னெல்லாமோ ட்ரையல் முயற்சிலாம் பண்ணியிருக்காரு. பாண்டிச்சேரியிலேருந்து விடுபட்ட உடனே கடையத்துக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்டென்ஷனுங்கிற மாதிரி அங்கே போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனை சொல்லியிருக்காங்க. அங்கே ஃப்ரெஞ்சு அரசு பிரிட்டிஷ் அரசு 2 சமாச்சாரங்களுக்கு இடையில் மாட்டிட்டு முடித்த நேரம் பாரதி பயந்து எழுதி கொடுத்தார் அப்படிலாங்கிற மாதிரியெல்லாம் இதில் இருக்குது. அவர் வெள்ளைக்காரனுக்கு வாக்குறுதிலாம் எழுதி கொடுத்தாரு, இன்னும் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் இதில் ஏற்படுது. மற்ற தேசிய தலைவர்களுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளோ சிங்கமாக சீர்றவன் மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் எழுதி கொடுத்தானா அப்படிங்கிறதுலாம் வியப்பாக இருக்குது. அது பாரதி அன்பனாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் அதில் இருக்காங்க. அவர் பெரும்பாலும் நான் சாந்தமான ஆள், நான் தவிரவாதி இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில எழுத்துக்கள் இதில் போகுது. அப்படிலாம் வெள்ளை அரசுக்கு அவர் எழுதி கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்திருக்கு, அதெல்லாம் பின்னால் வருது. நான் அப்படியே ஃப்ளோவில் சொல்லிகிட்டே போகிறேன். 1897 எட்டயபுரம் ஜமீன் தமிழறிஞர்களையும் பிற கலைஞர்களையும் ஆதரிப்பிற்கு பெயர் பெற்றிருந்தது. பாரதியார் கடிதம் எழுதிய சமயம் அவருடைய 15 வயது கவிதை. அவருடைய தந்தை சின்னசாமி ஐயர் உயிருடன் இருந்தார். ஆனால் எதிர்பாராத நஷ்டங்களால் நடந்து அவர் கொஞ்சம் ஷிப்பிங்லலாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டார். வெள்ளையர் சர்க்காருக்கு எதிராக சில இதெல்லாம் பண்ணலாம், ஸ்பின்னிங் எல்லாம் ஆரம்பித்தார். அந்த எஃபர்ட்டெல்லாம் ஸ்பெட்டால் ஆகிடுது. அதெல்லாம் சரியாக போகலை அவருக்கு அந்த ஊரில். சம் கான்ஸ்பிரசி, ஊனர் செய்த சதி, தன்னுடைய வார்த்தைகளில் பாரதி குறிப்பிடப்படுற வார்த்தை இது. ஊனர் செய்த சதி வெள்ளையனை தான் சொல்கிறான். 1897 இளம் பாரதியின் கவிதை மடலில் அவரது ஆரம்பகால கடினமான பண்டித நடை, அப்பவுமே பண்டிதனாக இருந்திருக்கிறான், பரிபூர்ண ஆதிக்கம். பண்டிதனாக இருந்தவன் தன்னுடைய மற்ற கவிதை எழுதும்போது ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் பொறுத்து எழுதியிருப்பார் அவருடைய கவிதை தொகுப்பில். இது கொஞ்சம் பண்டிதமாக தான் இருக்குது, அளபடைகள்லாம் ரொம்ப இருக்கும், ரொம்ப நீளமான கவிதை அது. அப்புறம் தன்னுடைய காசியிலேருந்து தன்னுடைய மனைவிக்கு எழுதின ஒரு கடிதத்தில் அவர் எழுதுகிறாரு, அவங்க ஏதோ தவறான சில விதமான தகவல் அந்த அம்மாவுக்கு போகுது, செல்லம்மா பாரதிக்கு. உன் புருஷன் வந்து அங்கே போயிட்டார், தலைப்பாலாம் கட்டிக்கிட்டார், மீசையெல்லாம் வச்சுக்கிட்டார், ஒரு மாதிரி தீவிரவாதி ஆயிடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காசி வாழ்வை பற்றி அந்த அம்மாவுக்கு கடையத்தில் இருந்தவங்களுக்கு விதமான அச்சத்தை உண்டாக்குனோடனே அவர் எழுதுகிறாரு கவிதைக்கு. எல்லாருமே காதலி செல்லம்மானுக்கு ஆசீர்வாதம் பொண்டாட்டி, உன் அன்பான கடிதம் கிடைத்தது, நீ என் காரியங்களில் இத்தனை பயப்படும்படியாக நான் ஒன்றும் செய்யவில்லை சொல்கிறாரு. விஸ்வநாதன், அதாவது பிரதர் இல்லா, அனாவசியமாக உனக்கு பயத்தை விளைவித்திருக்கிறான். நான் எப்போதுமே தவறான வழியில் நடப்பவன் அல்ல. இதை பற்றி உன்னை சந்திக்கும் சமயங்களில் விவரமாக கூறுகிறேன். இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் கிடையாது. அவர் அதுதான் அடுத்த நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு, நீ இந்த மாதிரி கவலைப்படும் நேரங்களில் தமிழை நன்றாக படித்து வயதானால் மிகவும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கவலைப்படும் நேரங்களில் தமிழை நன்றாக படித்து படிப்பேயானால் மிகவும் சந்தோஷம் வருவேன்னு ஒரு நோட்டு போட்டு முடிக்கிறாரு பொண்டாட்டி. இதெல்லாம் வருத்தப்படாத அப்படின்னு. 12 வயசு 19 வயது பாரதி 12 வயது மனைவிக்கு எழுதின கடிதம் அது. இந்த காலத்தில் ஒன்றும் அவங்களுக்கு பேர் எழுதக்கூட சரியாக வருமானு தெரியாது. ஓகே, அந்த காலத்தில் அவர் இதெல்லாம் நடந்திருக்கு. பாவம், இது ஆசிரியர் குறிப்பு பின்னால் வருது. 12 வயது பெண் என்னென்ன கவலைப்பட்டாலோ, தேச விடுதலைக்காக முயல்வோருக்கு தீவாந்திர சிக்ஷை கிடைக்குமாறு கேள்விப்படுவதனால், நாடு கடத்துறதுன்னு விஷயம் வர்றதுனால அந்த அம்மா கவலைப்பட்டிருக்கு. காசிவாசம் போதும், உங்களுக்கு என் மேல் அபிமானம் இருந்தால் புறப்பட்டு வந்து விடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் இளம் மனைவி. அவருடைய 2வது ராகவையங்காருக்கு எழுதினது. ஒவ்வொரு காலத்து சோம்பர் மிகுதியாலும், அவனுக்கும் எல்லாருக்கும் சோம்பல், படைப்பாளிகளுக்கு உண்டான சோம்பேறித்தனம்லாம் இருந்திருக்கு. ஒவ்வொரு காலத்தையும் முயற்சி மிகுதியாலும் தங்களை போன்ற பெரியோர்களுக்கு அடிக்கடி ஆகா சொல்கிறான், தன்னுடைய டிலேங்கிறத தான் கடிதம் எழுத தாமதமாகிவிட்டதுங்கிறது நண்பருக்கு சொல்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு மெச்சூர்டாக இருக்குது, அது பண்போடு சொல்கிறாரு. ஒவ்வொரு காலத்து சோம்பர் மிகுதியாலும் ஒவ்வொரு காலத்தையும் முயற்சி மிகுதியாலும் தங்களை போன்ற பெரியோர்களுக்கு அடிக்கடி கடிதங்கள் எழுதி புனிதத்தன்மை பெறுவதற்கு அவகாசம் இல்லாதவனாக இருக்கின்றேன் தானே சொல்கிறான். அந்த சேக்ரெட், எனக்கு அந்த ஹோலினஸ் கிடைக்க மாட்டேங்குது உங்களை மாதிரி ஆளுகளுக்கு எழுதுறதுனால அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு தொடக்கத்தில் ஃப்ரெண்டுக்கு எழுதுவது. அந்த கடிதம் எழுதிட்டு வீரத்தாய்மார்கள்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. பாரதியார் தமது இந்தியா பத்திரிகையில் ஒரு சமயம் எழுதியிருக்காரு. அதை ராகவையங்கார் படிச்சுட்டு, உனக்கு எமக்குண்டான பெருமகிழ்ச்சிக்கும் பெரும் துயரத்திற்கும் மகிழ்ச்சியும் உண்டு துயரமும் உண்டு. அந்த வீரத்தாய்மார்கள் பற்றி நிறைய குறிப்புகள் அதில் வருது. அது சங்ககால இலக்கியங்கள் தான் நிறைய கையாண்டிருக்காரு. போர்க்களத்தில் எதிரின் படையை யானை கொன்றது தன் முதல் கடமை அப்படிலாம் வரும். அப்புறம் அந்த முளையத்திரி இருந்தது வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வர்றாரு. அதெல்லாம் அந்த கட்டுரையில் பதிவாயிருக்கு. ஒரு இடத்துல நல்லா அருமையாக சொல்கிறார், 1800 வருடங்களுக்கு முன்பாகவே இத்தனை பெருங்குணங்கள் வாய்க்கப்பட்டிருந்த நாகரிக நாட்டிலே
இவ்வளவு உயர்வு கொண்டிருந்த பெரியோர்கள் சன்னதியிலே இவர்கள் நடையிலும் செய்கையிலும் நிகரில்லாது கையாண்டு வந்த தமிழ் பாஷையை பேசும் பெருங்குடியில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது அரிய மகிழ்ச்சிக்குண்டாகிறது அப்படின்னு சந்தோஷத்தை பதிவு பண்ணுறார். அப்புறம் லோக்மானிய திலகருக்கு இங்கிலீஷ்னு எழுதின கடிதம், அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் லெட்டர். இங்கிலீஷ்லேயும் அவருடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழுக்கு நிகராகவோ இல்லாட்டி அதிகமாகவோ கூட சொல்லலாம். நல்லா இருக்குது அவருடைய இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. ரொம்ப பயமுறுத்துகிற வார்த்தைகளும் கூட கையாளல. அவர் எளிமையாக தான் இருக்குது. காந்தியினுடைய லெட்டர்ஸ் ரொம்ப எளிமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இவரும் நல்ல வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள் தான் கையாண்டிருக்கார். அந்த அவங்களுடைய கல்கட்டா காங்கிரஸ் அந்த காலத்தில் நடந்த 1908 நடந்த நேஷ்னல் ப்ரொவின்சியல் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் பற்றிலாம் அவர் அதில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கார். என்னோட தொடர்பில் இருங்க. அங்கே ஒரு 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 பால பாரதா அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் நடத்தியிருக்காரு ட்ரிப்ளிகேனில். பாரதி அந்த நேரத்தில் அவர் திலகர் குரூப்பில் ஆதரவாக இருந்த நேரம் அது. இந்த ஆஃபீஸ் பேர் பால பாரதா ஆஃபீஸ், ட்ரிப்ளிகேன், மெட்ராஸ். 29th May 1908 பண்ணியிருக்காரு. பிஜி திலக் புனாவில் இருக்கும்போது எழுதியிருக்கார். டியர் குருஜி அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ணுறார். பாலகங்காதர திலக்கை இவர் குருஜின்னு தான் அட்ரஸ் பண்ணுறாரு. இதில் அதெல்லாம் விட ரொம்ப பிரமாதம் என்னென்னா, அவர் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அவர் ஃப்ரெண்ட்ஸில் போய் புதுச்சேரியில் இருந்த நேரத்தில் அவர் மேலே கேஸ் ஃபைலாக இருந்தது. அதுக்கு அங்குள்ள ஒரு இங்கிலீஷ் அதிகாரிக்கு, இது அப்போவுமே ஹிந்து பத்திரிகையில் இந்தியாவில் போலீஸ் ஆட்சி அப்படிங்கிறதுல ஒரு இங்கிலீஷ்லேயே கட்டுரையாக எழுதிட்டார் பாரதி. பிரிட்டிஷ் தொழிற்கட்சி தலைவர் ராம்சே மேக்டொனால்டுக்கு எழுதிய கடிதம் 1914 எழுதியிருக்காரு. அதில் அவர் எழுதுகிறாரு, அதனுடைய தமிழாக்கமே நான் படிச்சிடுறேன். அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு வந்து, இந்த நபர் நீதிக்கு பயந்து தப்பி ஓடியவர். தம்மை பற்றி நீதிப்படி விசாரணை நடத்த வேண்டுமென விரும்புவாரானால் அவர் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு திரும்பட்டும். நீதி விசாரணை நடத்தப்படும். பெட்டிஷனும் உத்தரவும் சபை முன் வைக்கப்பட மாட்டார். 1908 சென்னையில் பாரதியார் இந்தியா பத்திரிகை பொறுப்பாசிரியர் இருந்த சமயம் தம்மை கைது செய்ய உத்தரவு வரலாம் என்ற நிலையில் உத்தரவு வரும் முன்பே புதுச்சேரிக்கு போய்விட்டார். அதை வச்சு தான் அவர் பயந்து போய் ஓடிட்டார், எக்ஸைல் ஆனார் அந்த நேரம். அது ஒரு விதமான பேச்சுக்கள் இப்போ சமூகத்தில் இருக்குது. அவர் பயந்து போய் ஓடினார் அப்படிங்கிறது. அவர் மீது கைது வாரண்டி ஏதும் கிடையாது என்பதுதான் 1910 நவம்பர் வரை இருந்த நிலை. அந்த நேரத்தில் அவருக்கு கைது வாரண்டி கிடையாது. இந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் நிரபராதி. இதில் என்னன்னா, இந்த கடிதம் நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன், என் மனசில் பகிர்ந்த விதத்தில் சொல்லிடுறேன். வாஞ்சி கொலையோட பாரதிய அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. வாஞ்சி கொலையை ஒட்டி கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒருத்தருடைய பையில் வந்து பாரதியினுடைய கவிதைகளும் ஒரு கதையும் இருந்திருக்கு. அதை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொண்டு பாரதி மேலே ஒரு சந்தேகக்கண் இருந்தது அப்படிங்கிறது அவரே இதில் மென்ஷன் பண்ணுறாரு. அவர் இதில் இன்னொரு வருத்தமான இடத்துல பதிவு பண்ணுறாரு, பிரிட்டிஷ் போலீஸ் உளவாளிகள் செய்து வந்த அட்டகாசங்களையும் சுட்டிக்காட்டி பிரெஞ்சு கவர்னர்களை தமது நடவடிக்கைகளை நேர்மையான சட்டப்பூர்வமான என்று பாராட்டியிருந்தோம். தன்னை, அதாவது பாரதிய நேர்மையான சட்டப்பூர்வமான என்று பாராட்டியிருந்தும் பிரிட்டிஷ் உளவாளிகள் தம்மை பாடுபடுத்துகிறார்கள். அதாவது ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு இடையில் அவருடைய அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் துன்பப்படுற. அவர் வெளியே போக்குவரத்துலாம் போனான்னா அவர் உளவு பார்க்குறது, அது அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருக்கு. அந்த இதெல்லாம் அவர் அதில் சொல்லியிருக்காரு. அவர் முடியும் போது இதை சொல்கிறாரு, புதுச்சேரி நடவடிக்கைகளெல்லாம் அந்த தட் அப்சைட் அண்ட் அன்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு கேப்ஷனே கொடுத்துருக்காரு. தன்னை பற்றி இந்த விஷயங்கள் வரும்போது, எனது புதுச்சேரி நடவடிக்கைகள் இதனோட தமிழாக்கமாக கொடுத்துருக்காங்க. ஆஷ் கொலையை ஒட்டி தான் இவர் மேலே வந்து ராஜதுரோக சட்டத்தின் நன்மைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளவோ, அந்த சட்டத்தை பின்கே நீதிபதி போன்ற மகான்கள் அங்கே அந்த நேரத்தில் இருந்த ஒரு ஜஸ்டிஸ் அவரை வந்து அவர் நடந்துக்கிட்ட விதத்தெல்லாம் இவர் கோட் பண்ணுறாரு. அமுல் செய்து ஏற்றுக்கொள்ளவோ மறுத்தார்கள் அல்லவா, அதாவது பிரிட்டிஷினுடைய அந்த ஜுடிஷியல் சிஸ்டம், அதை அவர் கமெண்ட் பண்ணுறார். வித் லாங் டாக்குமெண்ட். என்னோட சுருக்கம் ஓரளவு சொல்லிக்கொள்ளே நான் எனக்கு முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் படித்தா தான் சுவாரஸ்யமாக இருக்கும். என் மீது மேலும் சில குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆஷ் வழக்கு விசாரணையில் வெளியான மற்றொரு விஷயம், கொலைக்கு பல மாதங்களுக்கு முன்பு அவர் புதுச்சேரிக்கு வந்தார் என்போம். ஆஷ் வந்திருக்காருங்கிறத விட ஆஷ் வந்திருக்காருங்க புதுச்சேரிக்கு, அந்த நேரத்தில் விசிட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியாது, சில விஷயங்கள் இதில் தான் நம்ம பிடிச்சி தெரிஞ்சுக்கிறோம். அவரை புதுச்சேரியில் பார்த்ததாக போலீஸ் தரப்பில் சாட்சியம் அளித்த தபால் குமாஸ்தா கூட அவர் போலீஸ் உளவாளிகளின் நெருங்கிய நண்பராக இருந்தும் கூட வாஞ்சி ஐயர் என் வீட்டுக்கு வந்தார் என்றோ என்னை சந்தித்து என்னுடன் காணப்பட்டார் என்றோ சொல்ல துணியவில்லை. இது வாஞ்சி ஐயரை பற்றி அவருக்கும் பாரதிக்கும் உண்டான நெருக்கங்கள்லாம் இவங்க வந்து அந்த வழக்கில் வந்து சேர்த்துருக்காங்க. இவ்வளவு அதிசயமான சாட்சிகள் தம் வசம் வைத்துக்கொண்டு சென்னை போலீஸார் புதுச்சேரியில் உள்ள எல்லா சுதேசி தலைவர்கள் மீதும்
கைது வாரண்டுகள் பிறப்பிக்க செய்து விட்டார்கள். அரவிந்தர் ஒருவரை மட்டும் விட்டு விட்டார்கள். அரவிந்த் அவங்க தொடலை, அரவிந்த கோஷை. அதுக்கு பாரதி சொல்கிறாரு, அவர் பெரிய தலைவர், அவரிடம் இவ்வாறு அசட்டுத்தனமான விஷயமும் செய்வது ஆபத்து என்று நினைத்தார்கள் போலும். இது பாரதியினுடைய எழுத்து. அவர்கிட்ட முன்னாடி இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு போலீஸ் போகலை அப்படின்னு சொல்கிறார். இதைத் தொடர்ந்து எங்களது பெயர்களை பாரதியும் மற்ற பெயர்களும் இந்த குற்றவாளிகளாக இணைக்கப்பட்டவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் தேடப்பட்டு வருபவர்கள் என அறிவித்தார்கள். எங்களில் யாரை இவருக்கு 1000 ரூபாயெல்லாம் அந்த நேரத்தில் பிடிச்சு கொடுத்தா போலீஸ் வந்து அறிவிச்சிருந்திருக்கு. அதெல்லாம் அவர் குறிப்பிட்றாரு இதில். எங்களில் யாரை பிடித்து கொடுத்தாலும் 1000 ரூபாய் பரிசு தருவதாக அறிவித்தார்கள். இதையெல்லாம் கண்டித்து மறுதளிக்க நான் விரும்பினேன். நிறைய எழுதியிருக்காரு இது விஷயமா. நரசிம்ம ஐயர்னு அந்த காலத்தில் ஒரு லாயர் இருந்திருக்காங்க. அவர் அந்த ஒரு சட்டசபையில் இந்த கேள்விக்கு எழுப்பியிருக்காரு பாரதியை பற்றி, ஓடிப்போனவருங்கிற மாதிரி. அது அவரே சொல்கிறாரு, சென்னை சட்டசபையில் அரசு அளித்த பதிலில் என்னை பற்றி தவறான சில விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. நான் நீதியின் பிடியிலிருந்து தப்பிச் சென்றவன் என்று அரசாங்கம் சொல்கிறது. அது தவறு. நான் பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறுது 1908. என்னை கைது செய்ய சென்னை அரசாங்கம் வாரண்டு வெளியிட்டது 1911. என்னை பற்றி சரியான விசாரணை வேண்டுமானால் நான் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரலாம் என்றும் அப்போது நீதி இலாக்கா மூலம் நடவடிக்கை கொடுக்கப்படும் என்றும் வாக்களித்திருக்கிறார்கள். இது எல்லாம் சரிதான். ஆனால் மேன்மை தங்கிய கவர்னருக்கு நான் செய்து கொண்ட மனுவின் முக்கிய விஷயம் இதுவல்ல. சென்னை போலீஸாரின் நடத்தை பற்றி நான் தீர்மானமான சில குற்றச்சாட்டுகளை, அவரை உளவு பார்த்தது, அவரை தொந்தரவு பண்ணது, இதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சில நிரூபிக்க சில சாட்சியங்களும் தந்திருக்கிறேன். இது அந்த கமிஷனருக்கு எழுதினது. பாரதியார் இந்த கடிதத்துக்கு பிறகும் சென்னை அரசு அவர் மீது உள்ள வாரண்டை பற்றி விசாரிக்கவில்லை. ஆனால் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க பண்ணலை, ரத்து செய்யவும் இல்லை. அவர் மீது போலீஸார் சந்தேகம் தொடர்ந்தது. மேலும் அப்படி இருந்துட்டு ஒரு கட்டத்தில் 1918 அவர் ஃபேமிலியோட அங்கேருந்து மிக்ரேட் ஆகிறாரு சென்னைக்கு. ஒரு ஜட்கா வண்டியில் புதுவையிலிருந்து கடலூருக்கு புறப்பட்டார். பிரிட்டிஷ் எல்லையில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவரை கைது செய்து திருப்பாப்புலியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றார். பிறகு போலீஸ் அறிக்கையுடன் கடலூர் ஸ்டேஷனரி சப் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சக்கரவர்த்தியின் முன்னர் ஆஜராக்கப்பட்டார். கடலூரில் பிரபல வக்கீல்களான சடகோபாச்சாரியார், நடராஜ ஐயர் ஆகிய இருவரும் பாரதி சார்பில் ஜாமீன் விடுதலை கோரினார்கள். அது மறுக்கப்பட்டது. பாரதியை 2 நாள் ரிமாண்டில் வைப்பதாகவும் அவர் கடலூர் சப்ஜெயிலில் இருப்பார் என்றும் 24ஆம் தேதி சிதம்பரத்தில் முகாம் செய்ய போகும் தென்னார்காடு ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் மிஸ்டர் ஸ்டடர்டின் முன்பு ஆஜராக்கப்படுவார் என்று சப் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். அங்கேருந்து செல்லம்மா பாரதி கடையத்துக்கு கிளம்பிடுறாங்க. சிதம்பரம் கொண்டு செல்லப்பட்டார். 24 ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் இந்தியாவில் நுழைவு கட்டுப்பாடு அவசர சட்டத்தின் கீழ் பாரதியார் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தார். 1917 யுத்தம் மூண்டபோது பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டம் இது. எவனாலும் கைது பண்ணலாம். யுத்த காரணத்தில் தேசத்துக்கு தேச விரோத நடவடிக்கையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட், யாரையும் கைது பண்ணலாம் கவர்மெண்ட் நினச்சாங்க. 1917 பாரதியார் மீது பிறப்பிக்கப்பட்ட வாரண்ட் பற்றி பேச்சில் இல்லை. அது என்னாச்சுன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, கடலூர் சப் மேஜிஸ்ட்ரேட் வசதியற்றது என்று பாரதியார் சார்பில் தெரிவித்தார்கள். இதன் பேரில் கேப்பர் குவாரியில் உள்ள கடலூர் ஜில்லா மத்திய ஜெயிலுக்கு அவரை மாற்றினார்கள். 2 தினங்களில் சென்னை போலீஸ் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மிஸ்டர் ஹானிங்டன், இந்த ஹானிங்டன் பாரதியாருக்கு நெருக்கமானவராக, இந்த ஹானிங்டன் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி பாரதியாருக்கு மிகவும் நெருக்கமான அதிகம் அவரை விசாரித்த ஒரு அதிகாரியாக இந்த கடித தொகுப்பில் பதிவு செய்யப்படுகிறது. ஹானிங்டனை பற்றி பாரதியை நல்லா சொல்கிறார். அந்த கடிதம் அவ்வளோதான். பரசிசு அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பிள்ளை மாதிரின்னா பரலிசு நெல்லையப்ப தான். அவர் ரொம்ப கடிதங்கள் அவருக்கு இவர் எழுதியிருக்காரு. அவங்களுக்குள்ளே நிறையா லெட்டர் எக்ஸ்சேஞ்செலாம் நடந்திருக்கு, டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் தம். நல்லபடியாக அது நடந்திருக்குது. அவரை வாழ்த்தும் போது, எனது அருமை தம்பியாக ஸ்ரீ நெல்லையப்ப பிள்ளையை பராசக்தி நன்கு காத்திடுக. யாருக்கு எழுதும்போது இதுதான் எழுதுறாரு, பராசக்தி நன்மை அளித்திடுக, பராசக்தி காத்திடுக. இது வந்து யாருக்கும் எழுதுறாரு. அந்த ரெட்டியார்களுக்கு, இந்த எட்டயபுரம் ரெட்டியார்கள் போது சமூகத்திற்கு அந்த வார்த்தை போட்டிருக்கார், கொஞ்சம் ரெஸ்பெக்டிவாக வேணும்னு சொல்லிட்டு. பின்னால் அப்புறம் தன்னை பற்றி ஒரு அந்த வார்த்தை வருது. அப்புறம் அதில் ஆசீர்வாதம்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதே இவங்க தோப்பாசிரியர்களும் பின்னால் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் ஃபார்மில் போனாலும் அவர் தன்னுடைய இதை விடலை அப்படின்னு சொல்லிட்டு. நெஞ்சம் இழகி விரிவெய்த அவர் தம்பியை சொல்கிறாரு, பரளிய அறிவிலே சுடர் ஏறுகிறது. நெஞ்சம் இழகி விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது.
நம்மிலும் வெளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு அதில் சொல்கிறார். அவர் பரலியே சொல்கிறார், ஹா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி போட்டு, உனக்கு ஹிந்தி மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். தமிழ் 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 என எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க. ஆனால் புதிய செய்தி, புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய உண்மை 2 வாட்டி சொல்கிறான். புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் என்பதை 2 வாட்டி சொல்கிறான். புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். அதை முடிக்கும்போது தான் அவருக்கு சொல்கிறார், இதில் தம்பி நான் ஏது செய்வேனடா, தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழனை விட மற்றொரு ஜாதியான் அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதம் இல்லை. ஒப்பன் அவர் க்ளீனாக அதிலே பதிவு பண்ணிட்டார். என்ன, தமிழிசையை காட்டிலும் மற்றொரு ஜாதிக்காரி அழகாக இருப்பதை கண்டால் என் மனம் புண்படுகிறதுன்றான். அவர் க்ளீனாக சொல்லிட்டார். மற்றொரு ஜாதிக்காரி அவன் தான் சேரளன் நாட்டிலே அங்கே பதிவு பண்ணியிருக்கான் அந்த பாட்டில். அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்கிறாரு. பயங்கரமான ஆளை, தமிழிசை காட்டிலும் மற்றொரு ஜாதிக்காரி அழகாக இருப்பதை காட்டால் என் மனம் புண்படுகிறது. தம்பி உள்ளமே உலகம், ஏறு ஏறு ஏறு, மேலே 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 மேலே. இதுதான் முதல்ல தொடக்கம். நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிர்கள் கட்டி வைத்துக்கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களை கண்டு குடல் உழுங்க சிரி. இவெல்லாம் ஒன்றும் பேலன்ஸே இல்லை, ஏதோ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கானுங்க. அதான் ஒரு நிலைப்பாடு இல்லாதவனுங்க, தெளிவு இல்லாதவனுங்க. அடித்து சொல்லிகிட்டே போவார். கவிதையிலே அப்படித்தான். மூட நெஞ்சே தன்னை சொல்லும்போதே அப்படி தான் சொல்லுவான். நீ எத்தனை நாளாக இப்படி என்ன படுத்துவ. வறுமை பற்றி சொல்லும்போது ரொம்ப திட்டுவார். என்னை ஏன் இப்படி படுத்துகிற, பராசக்தி உனக்கு இறக்கமே இல்லையா, என்னை இப்படியே பஞ்சத்திலேயே வைக்க போறியா. கவிதை படிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக கோபமும் வரும், நமக்கு வருத்தமும் வரும். பாரதி நெஞ்சுக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பனாக இருக்க முடியும். அது பாரதி கவிதைகள் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அனுபவம் பார்த்துக்குங்க. நீங்கள் வேறு எந்த நாவலாசிரியர் 500 பக்கங்கள் படிக்கிறதெல்லாம் விட உங்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கம் வேணும்னா நீங்கள் பாரதி படிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல கஷ்டத்துலேயோ ஒரு நல்ல சந்தோஷத்துலேயோ பாரதி படித்தானா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை உணர்ந்திருக்கேன். நல்லாயிருக்கும் பாரதி படிக்க. என்னுடைய வீட்டிலலாம் நான் ஒவ்வொரு பண்டிகையிலையும் அது கணபதி ஆகட்டும் சரஸ்வதி ஆகட்டும் எந்த ஒரு இதுலையும் நான் பாரதி படித்து தான் க்ளோஸ் பண்ணுவேன். அது ஆனால் பாரதி மெல்ல மெல்லலாம் பறக்கக்கூடாது, உறக்க படிக்கணும். உறக்க படிக்கிறதுல தான் ஒரு நல்ல ஒரு இன்பம் இருக்குது பாரதி படிக்கிறதுல. அப்புறம் அதுலேயும் சொல்கிறாரு, பரளிசூர் நெல்லை பெருக்கிறது இல்லையே, தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க, தமிழ்நாடு வாழ்க என்று எழுது. தம்பி தமிழ்நாடு வாழ்க என்று எழுது லெட்டரில். தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிகை என்று எழுது. இப்போ தான் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இது இப்போ சொல்ல வேண்டிய வார்த்தை. அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது. தமிழ்நாட்டில் ஒரே ஜாதி தான் உண்டு, அதன் பெயர் தமிழ் ஜாதி. அது ஆரிய ஜாதி என்ற குடும்பத்திலே தலைக்குழந்தை என்று எழுது. ஆணும் பெண்ணும் ஒரு உயிரின் 2 கலைகள் என்று எழுது. அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்று எழுது. பெண்மை தாழ்மை செய்து உன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது. தன்னுடைய கண்ணை தானே குத்திக்கிட்டாங்கிற மாதிரி பெண்மையெல்லாம் கேவலப்படுத்தினான். தாட் போட்டு தான் எழுதுவார். பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது. அடுத்த வார்த்தை தொழில்கள் என்று கூவு. ஒன்றும் நீ அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்து உரங்கள்லாம் சொல்லலாம். தொழில்கள் என்று கூவு. தப்பாக வேதம் சொல்பவனை காட்டிலும் நன்றாக சிறப்பவன் மேற்குலத்தான் என்று கூவு. அதான் ரொம்ப முக்கியம். செய்தொழில் நேர்மை எவன்ட்டெல்லாம் இருக்கோ அவன்லாம் பிரிச்சுக்க வேண்டியதான். யார் உயர்ந்தான் தாழ்ந்தோன்னு நம்ம சொன்னோம்னா யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட அதை பிரித்து சொல்கிறார் அவர். தப்பாக வேதம் சொல்லுவனை காட்டிலும் நன்றாக சிறப்பவன் மேற்குலத்தான் என்று கூவு. வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருகுக, முயற்சிகள் ஓங்குக, சங்கீதம், சிற்பம், எந்திர நூல், பூமி நூல் ஜாகிரபி, என்ன வானநூல், இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு. ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை. அவனுடைய ஒரு 39 வயதுக்குள்ளே தமிழ்நாட்டை எப்படி இல்லாமல் அவன் கனவு கண்டு பார்த்துருக்கான். அந்த ஓரளவு அதனுடைய இந்த விஞ்ஞான மொபைல் கிம்பைல் இதெல்லாம் வேறு வகையில் அவன் ரொம்ப கனவு கண்டிருக்கான். சேட்டிலைட்டு பல்வேறு கலைகள் கொண்டு வருவாங்கிறதுலே அது ஊனச்சிரதம் பூரா இங்கே வரட்டும்னு சொல்லுவான் கவிதையில். அவனுடைய கனவுகள் உண்மையிலே நனவாகக்கூடிய கனவுகளாக தான் இருந்திருக்கு. அவனுடைய சொந்த வாழ்க்கை தவிர அவன் 1,50,000 ரூபா சம்பாதிப்பேன் அப்படிங்கிறலாம் இந்த பதிவாயிருக்கு. அது பின்னால் வருது ஒரு பதிப்பகத்துக்கு எழுதும்போது. இதெல்லாம் நீ 20,000 ரூபா நான் முதல் போடுவேன், 1,50,000 ரூபா லாபம் எடுப்பேன், அதுக்கு முன்னால் எல்லோரும் 100 ரூபா அனுப்புங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் வாய்ப்பில்லாமலே போச்சு. அதெல்லாம் பின்னால் வருது. ஜி சுப்பிரமணியர் அவரை ஆதரித்த ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியாவினுடைய ஆசிரியராக இருந்தவர். நிறைய பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. புதுவையில் இந்தியா தவிர விஜயா என்ற நாளிதழிலும் சூரியோதயம் என்ற உள்ளூர் பத்திரிகையிலும் கூட பாரதியார் சம்பந்தப்பட்டிருக்கிறார். கர்மயோகி என்ற உயிரிய மாத பத்திரிகை சொந்தமாக நடத்துகிறார். எல்லாம் பஞ்சந்தான் பட்டினி தான். ஆனால் பத்திரிகைலாம் நடத்திட்டே இருப்பான் இந்த ஆள். எப்படி தான் பண்ணிட்டு வருமோ, எப்படியோ அவர் வருவார், இவர் வருவார், ஏதாவது கொடுப்பாரு, சன்மானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். வந்து பார்த்துட்டு அவனே ஒரு பத்திரிகை போட்டுருது. இது எங்கள் ஐயா திருமலை ஐயா அவருடைய கதை தான் ஞாபகம் வருது. இதில் அவர் அப்படித்தான். என்ன ஏதாவது ஒன்றுனா உடனே பத்திரிகை ஆரம்பிச்சிடணும். எதான நான் குலசாமி இன்னைக்கு கூட அடிக்கடி சொல்லுவான், 5 பத்திரிகை சரி வா போதுண்டா வா இது போ, அது பேர் என்ன தட் சுக நிவாசா அதுக்கு போவோன்னு சொல்லிடுவாருன்னு சொல்லுவான் அவரை பற்றி சொல்லும்போது. ஸோ அவரும் பத்திரிகை நடத்த சளைச்சதில்லை. கர்மயோகி என்ற உயிரிய மாத பத்திரிகை சொந்தமாக நடத்துகிறார். சித்ராவளி என்ற பன்மொழி கார்ட்டூன் பத்திரிகை அந்த காலத்திலே திட்டமிடுகிறார். கார்ட்டூன் பத்திரிகை ஒன்றுக்கு பிளான் பண்ணுறான். 1928 சம்திங். இதெல்லாம் 1915 தான். 15லேயே கார்ட்டூன் பத்திரிகை ஒன்று நடத்தணும் அப்படின்லாம் பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறாரு. இதே சொல்லிவிட்டு பின்னால் அவருடைய கஷ்டங்கள்லாம் பதிவு பண்ணுறாரு. 1915 கடன் தொல்லை தவிர 2ஆம் குழந்தை சகுந்தலாவுக்கு உடல் இல்லாமல் போகிறது. 1915 பாரதியார் தமது நாட்குறிப்பில் கூறுகிறார், வைத்தியனுக்கு கொடுக்க பணம் இல்லை, ஆனால் கர்மயோகி பத்திரிகை நடத்துகிறார். இதுதான் அந்த கான்ட்ராஸ்ட். ஆகட்டும், இலக்கியவாதி இப்படி தான் இருப்பாங்க, படைப்பாளிகளுடைய அது மனப்போக்கு அப்படி தான் சொல்ல முடியும். வைத்தியனுக்கு கொடுக்க பணம் இல்லை, குழப்பம் குழப்பம் தீராத குழப்பம், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷங்கள்னு கேட்குறாரு. இது கஷ்டம். ஆயினும் அவர் தெய்வ நம்பிக்கை இடையறாது ஒளி வீசுகிறது. அவர் சொல்கிறார், பராசக்தி ஓயாமல் கவிதை எழுதி கொண்டிருக்கும்படி திருவுள் செய்ய மாட்டாயா? என் பசி பட்டினிலாம் தீத்துரு, நான் கவிதை எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பராசக்தி ஓயாமல் கவிதை எழுதி கொண்டிருக்கும்படி திருவுள் செய்ய மாட்டாயா? கடன்களெல்லாம் தீர்ந்து தொல்லை இல்லாதபடி என் குடும்பத்தாரும் என்னை சார்ந்த பிறரும் வாழ்ந்திருக்க நான் இப்போதும் உன் புகழை 1000 விதமான புதிய புதிய பாட்டுகளில் அமைக்க விரும்புகிறேன். உலகத்தில் இதுவரை எங்குமில்லாதபடி அற்புதமான ஒளிச்சிறப்பு. என்ன சொல்கிறான்? ஒளிச்சிறப்பும் பொருட்பிறமையும் உடைய அப்போ விஷுவல் கனவுலாம் வந்துருச்சு போல இருக்கு. அற்புதமான ஒளிச்சிறப்பும் பொருட்பெருமையும் உடைய பாட்டொன்று என் வாயிலே தோன்றும்படி செய்ய வேண்டும் சொல்கிறார். அந்த வேண்டுதல் இருளின் ஊடே ஒளி போல 1915 புதிய வசதி தோன்றி சுப்பிரமணிய ஏற்ற வந்தார். 15 இஸ் கம்மிங் டு சென்னை. இந்தியா பத்திரிகையில் மீண்டும் சுதேச மித்திரனில் வெளிவருகிறது. 1915 ஜூன் முதலாக பாரதியாரின் எழுத்துக்கள் மீண்டும் மித்திரனில் வெளிவருகின்றன. சுதேச மித்திரன் 1915. திராசு என்ற கற்பனை கடை மூலம் தாம் நேரில் பழகும் மனிதர்களை சொற்சித்திரமாக வடித்து காட்டும் புதிய உத்தியை கையாளுகிறார் பாரதியார். பாரதியாரின் உரை நடப்போக்கில் இது திருப்பமாக அமைகிறது. அவருடைய உரைநடையில், அவர் உரைநடை போக்கில் சுதேசமித்திரன் அனுப்பிய தொகைகளால் குடும்ப கவலைகள் ஓரளவு குறைகின்றன. அந்த நேரத்தில் கொஞ்சம் குடும்பம் கவனிக்க முடியுது. தராசு அனுபவத்தை தொடர்ந்து உரைநடையில் சொற்சித்திரங்களும் உயிருள்ள சம்பாஷணம் எழுத தந்த பாரதியார் இடிப்பள்ளிக்கூடம், இதான் ரொம்ப நல்ல அருமையாக இந்த கற்பனை மூலம் இடிப்பள்ளிக்கூடம்னு சொல்கிறார். பப்ளிக் எழுதும்போது அந்த தலைப்பு ஒரு ஷேரிங்கு, உரைநடையை நம்ம பேச்சுவார்த்தையில் நடத்துறது. இடிப்பள்ளிக்கூடம் என்ற கற்பனை மூலம் புதுவையில் தாம் அன்றாடம் சந்திக்கும் நண்பர்களை வைத்து ஏராளமான கொற்றை கதைகள் எழுதி குவிக்கிறார். இதெல்லாம் 1915 நடக்குது. 1917 பாரதி சீடர் நல்லையப்ப பிள்ளை சென்னையிலேருந்து முரசு, பாப்பா பாட்டு, சிறுநூல்களையும் கண்ணன் பாட்டையும் நாட்டுப்பாட்டையும் வெளியிடுகிறார். அது அங்கேருந்து பப்ளிஷ் ஆகுது. நாட்டுப்பாட்டு அதுதான் விஷயம். இங்கே தேசிய கீதம் சொன்னால் பிரிட்டிஷ் சர்க்கார் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு நாட்டுப்பாட்டு அப்படின்னு சொல்லி அது பேரை மாற்றுறாரு. ஸ்மார்ட்டாக அவன்கிட்ட வெள்ளைக்காரனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கண்ணை கட்டுற மாரி. அரசின் கொடும் பார்வையிலேருந்து தப்ப நாட்டுப்பாட்டு அப்படின்னு சொல்கிறார் தேசிய கீதங்களை. இந்நூல் பதிப்பு விற்றது போய் 1919 2வது பதிப்பும் போட்டிருக்காரு. அதில் 1915 பணமின்மையாலும் குடும்பத் தொல்லையாலும் தவித்து கொண்டிருந்த ஒரு பாரதியார் நெல்லைப்ப பிள்ளைக்கு திருப்பியும் தொந்தரவு. நீண்ட கடிதம். எல்லா தொழிலுக்கும் நடுவிலும் ஒளிவிட்டு பிரவாசிக்கும் பாரதியார் நம்பிக்கைகளை எடுத்துக்க. பாரதிக்குள்ள ஆழ்ந்த தமிழ் பற்றும் விரிந்த மனப்பான்மையும் தமிழை வளர்க்க துடிக்கும் சிறப்பான யோசனைகளும் கடிதத்தில் ஆவேசத்துடன் துணிக்கின்றன. பணமுடை நடுவிலும் புதுமைப்பெண் என்ற பாட்டை அனுப்பி அதை உடனே அச்சிட்டு அதன் கருத்தை விளக்கி எழுதும்படி கூறுகிறார் லட்சியவாதி பாரதியார்.
இந்த பரளிசு நெல்லையப்ப பிள்ளை வந்து இவருடைய தமையனார் பரளிசு சண்முக சுந்தரம் பிள்ளையும் பாபு சிதம்பரம் பிள்ளையும் சுதேசி கப்பல் கம்பெனியில் ஒன்றாக உழைத்தவர்கள். அவங்கெல்லாம் கலீக்ஸ், அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பரளிசு அவரை பற்றி ரொம்ப குறிப்பு வரும். இதே சொல்கிறது, கடைசி வரை குழந்தை உள்ளம் படைத்தவராக எளிய வாழ்வு வாழ்ந்த நெல்லையப்பர் பாரதியாரின் மேதியை எடை போடுவதில் 1917 சிறந்த தீர்க்க தரிசனம் காட்டியுள்ளார். கண்ணன் பாட்டு நூலின் முதல் பதிப்புக்கு அவர் தந்த முகவுரை அது ரொம்ப முக்கியம். 1917 இந்த ஆசிரியன் காலத்துக்கு பின், எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின், இவர் பாடல்களை தமிழ்நாட்டு மாதர்களும் புருஷர்களும் மிகுந்த இன்பத்துடன் படித்து களிப்படையும் காட்சியை நான் இப்பொழுதே காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பரளிசு நெல்லையப்பர் 1917. கண்ணன் பாட்டினுடைய முகவுரையில் இதில் உள்ள பாடல்கள் தங்க ஏடுகளில் நவரத்ன எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கவை அப்படிலாம் நல்ல நிறைய வார்த்தைகள் வருது. இல்லை நெல்லையருக்கு நெல்லையப்பருக்கு நன்கு மதிப்பு கடிதம், அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் டெஸ்டிமோனி மாதிரி கொடுக்குறாரு ஒரு பத்திரிகையில் இணையறதுக்கு வேண்டி. அது பேர் நன்கு மதிப்பு கடிதம்னு பாரதி பேர் கொடுத்துருக்காரு, ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி விஷயத்துக்கு. தமிழ் பத்திரிகை நடத்தும் தொழிலில் ஸ்ரீ ப.சு. நெல்லையப்ப பிள்ளை நல்ல திறமை உடையவர் என்பதை நான் அறிவேன். இவரை உதவியாக கொண்டு நடத்தப்படும் பத்திரிகையை ஜனங்கள் மிகவும் ஆதரிப்பார்களானால் அதற்கு நல்ல புகழும் லாபமும் உண்டாகும் என்று என்னுடைய நம்பிக்கை. யாரையுமே தாட்புட்லாம் ஒன்றும் சொல்லலை, கொஞ்சம் ஹானஸ்ட்டாக எழுதியிருக்காரு. பாரதியாரை பற்றி நெல்லையப்பர் அழகாக எடைப்பட்டது போலவே பாரதியாரும் நெல்லையப்பரின் பத்திரிகை துறை அவர் வந்து பாரதியாருக்குள்ளவே இந்த பரளிசு நெல்லையப்பர் பல தமிழ் பத்திரிகைகளில் சிறப்பாக பணிபுரிந்த முடிவில் லோகோபகாரி என்ற புகழ்மிக்க பழைய பத்திரிகை வாங்கி அதன் ஆசிரியர் சுமார் 20 ஆண்டு காலம் ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு. இதில் என்ன பியூட்டின்னா, ஒரு வாட்டி ஒருத்தருக்கு வந்து ஒரு ரசீது கொடுக்க வேண்டியிருந்தது. அவருக்கு ஒரு 100 ரூபாய் யாரோ மணி ஆர்டர் பண்ணிட்டாங்க. பார்த்தாரு, மணி ஆர்டர் ரசீதையே அவர் அதில் அதே ரெசிப்டாக போட்டு தட்டிட்டாராம். தந்தி காகிதத்தில் ரசீது கடிதம் 1918. தங்களுக்கும் எனக்கும் பின்னே எழுதி கொள்ளக்கூடிய உடன்படிக்கை அக்ரிமெண்ட் பின்னால் வருது ஒரு பதிப்பு விஷயமா. ஒரு ஆளோட தங்களுக்கும் எனக்கும் பின்னே எழுதி கொள்ளக்கூடிய உடன்படிக்கைப்படி ஏற்பட போகிற புஸ்தக வியாபாரம் சம்பந்தமாக இப்போது தங்களிடம் முன்பணமாக பெற்றுக்கொள்கிற ரூபாய் 150 இதை ஏற்புச் சீட்டாகவும் கடன் பத்திரமாகவும் அங்கீகரிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தந்தியினுடைய பின்பக்கமே எழுதி அனுப்பித்தாராம். டிஜி கிருஷ்ணசாமி பிள்ளைன்னு கும்பகோணத்தில் உள்ள ஒரு சித்திரக்காரர். அவர் பாரதிக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காரு. தம்பி விஸ்வநாதனுக்கு நிறைய கடிதங்கள் அவருடைய ஓன் பிரதருக்கு. தன்னுடைய சகோதரி பற்றி இதில் குறிப்பிடுறாரு தம்பிக்கு எழுதின கடிதத்தில். அதில் சொல்கிறாரு, தங்கை ஸ்ரீ லக்ஷ்மி சில வருஷங்களுக்கு முன் எட்டயபுரத்துக்கு வந்திருந்த காலத்தில் என்னை கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்லியிருந்தாள். சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது என் கையில் பணம் இல்லாதபடியால் அனுப்பவில்லை. அது முதல் என் மீது கோபம் கொண்டு எனக்கு ஒரு வார்த்தை கூட எழுதாமல் இருக்கிறாள் சிஸ்டர். தம்பிக்கு எழுதுறாரு, விஸ்வநாதனுங்கிற தம்பிக்கு. என்னை மன்னிக்கும் படிக்கும், எனக்கு அடிக்கடி காகிதங்கள் எழுதும் படிக்கும் நீ அவளை அழுத்தமான பிரார்த்தனை செய்யும்படி வேண்டுகிறேன் சொல்லார் நைசா. அதுக்கப்புறம் தம்பி உள்ளவன் படைக்கஞ்சான் என்ற வாக்கியத்தின் உண்மையை உன் விஷயத்தில் நம்பி இருக்கலாம் என்று நம்புகிறேன்னு முடிக்கிறார் நைசா. நீ அவன்கிட்ட சொல்லிடு சிஸ்டர்கிட்ட, தப்பாக நினச்சிக்க வேணாம் அப்படின்னு. இனிமேல் அதையும் சொல்கிறாரு, எனக்கு இனிமேல் இங்கிலீஷில் காகிதம் எழுதாதே. நீ எழுதும் தமிழ் எத்தனை கொச்சையாக இருந்த போதிலும் அதை படிக்க நான் ஆவல் உருவேன். நீ தப்பாக கூட எழுது, ஆனால் தமிழ் எழுது. கொச்சை தமிழ் கூட எழுத முடியாவிட்டால் சமஸ்கிருதத்திலே காகிதம் எழுது. அதோட அது மோதன அர்த்தமோ ஒன்றும் இல்லை. என்ன சமஸ்கிருதத்திலே காகிதம் எழுது. திருப்பயணம் வி. ராமசாமி ஐயங்கார் என்னிடம், ராமசாமி ஐயங்கார் என்னிடம் விநாயக சோத்திரம் இந்த புத்தகத்தை பற்றி அவர் ரைட் வாங்கிட்டு போனார் போல இருக்கு. வாரா, இதுதான் வாரா. அச்சிட வாங்கி கொண்டு போனார். இன்னும் அச்சிட்டு அனுப்பவில்லை. மேலும் அவர் பாஞ்சாலி சபதம் அச்சிடும் சம்பந்தமாக பணம் சேகரித்து பட்டணத்துக்கு அனுப்புவதாக சொன்னார், சென்னைக்கு. அங்கனும் அனுப்ப முடியுமானால் உடனே புதுச்சேரியில் எனது விலாசத்துக்கு அனுப்பும்படி ஏற்பாடு செய்.
புதுச்சேரியில் தான் எழுதுறாரு. அது மாத்திரமே என்று விநாயக ஸ்தோத்திரம் வேலையை விரைவில் முடித்து புஸ்தகங்கள் அனுப்பும்படி சொல்லு. உடம்பை எண்ணி பயப்படாதே தம்பிக்கு. உடம்பை எண்ணி பயப்படாதே. அடிக்கடி பால் குடி. ஜலத்தை எப்போதும் காய்ச்சி குடி. வேறு எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாதே. பொறுமையாலும் பயமின்மையாலும் இவ்வுலகத்தில் மனிதன் தேவத்தன்மை அடையான். நல்லா சொல்கிறான். பொறுமையாலும் பயமின்மையாலும் 2 விஷயம். இவ்வுலகத்தில் மனிதன் தேவத்தன்மை அடைகிறான். அந்நிலைமை உனக்கு மகாசக்தி அருள் செய்க. இந்த கேவி ரங்கசாமி ஐயங்கரால் புதுச்சேரிக்கு அனுப்பப்பட்டவர் தான் இந்த வாரா. அவர் அரவிந்தரோட போகணுன்னு போயிட்டு கடிதம் பாரதியோடய இருந்துட்டார். அந்த ஈர்ப்பு அதிகமாக போச்சு அவருக்கு. அவர் பாரதி பற்றி ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வாராவினுடைய பாரதி ரொம்ப நிறைய விஷயங்கள் அதில் பதிவாயிருக்கு. அவர் கூடயே வாழ்ந்தவருங்கிறதுனால அதுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புத்தகம். எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம். சுதேசமித்திரன் ஆசிரியர் ரங்கசாமி ஐயங்காருக்கு நன்றி கடிதம் 1918 18 எழுதியிருக்கார். கடையத்தில் போய் மனைவி வீட்டிலலாம் கொஞ்ச நாள் தான் இருக்கார். அப்புறம் பார்த்தான்னா அவர் அங்கே இருப்பு கொள்ளலை. திரும்பி எட்டயபுரத்துக்கு வராரு. எட்டயபுரத்துக்கு வந்து அந்த ஜமீன்தாரெல்லாம் என்னமோ பாட்டெல்லாம் எழுதி பார்த்து ஏதாவது உதவி பண்ணுவாங்க, பார்த்தா ஒன்றும் நடக்கலை. திருப்பி கடையத்துக்கு போகிறாரு. எப்படியும் ஒரு இடத்துல ஒரு இடம் ஷிஃப்டிங்காகவே இருந்திருக்காரு இந்த ஆள். அவருடைய ஒரு ஆளுக்கு எழுதுகிறாரு, ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் இவ்வூருக்கு வந்து சேர்ந்தேன். கடையம் டிசம்பர் 17 1918. என் விடுதலையின் பொருட்டாக தாங்களும் மற்ற அவருக்கு ரொம்ப மெட்ராஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிற கடிதம் இது. மிகவும் சிரத்தையுடன் பாடுபட்டதற்கு என் மனப்பூர்வமான நன்றி தெரிவிக்கிறேன். ஸ்ரீமதி அன்னி பெசன்ட், ஸ்ரீ மணி ஐயர், ஸ்ரீ சிபி ராமசாமி ஐயர் முதலாக என் விடுதலை விஷயத்தில் சிரத்தை எடுத்துக்கொண்ட தங்களுடைய மித்திரர்களுக்கெல்லாம் எனது நன்றி தெரிவிக்கும்படி வேண்டுகிறேன். அந்த அவருக்கு சொல்கிறாரு. பின்னால் இந்த நூலாசிரியர் குறிப்பிடும்போது சொல்கிறாங்க, புதுவையிலேருந்து வெளியேறிய போது கைது செய்யப்பட்டு கடலூரில் சிறை வைக்கப்பட்டிருந்த பாரதிய விடுவிக்கு முக்கியமான சுதேசமித்திரன் ஆசிரியர் ஏ ரங்கசாமி ஐயங்கார் பாரதி கைதான செய்தி கேட்டதும் இவரும் ஜஸ்டிஸ் மணி ஐயர், அந்த காலத்தில் பெரிய லாயராக இருந்திருக்காங்க, சர் எஸ் சுப்பிரமணிய ஐயரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் சர் சிபி ராமசாமி ஐயரும் சென்னை அரசாங்கத்தை அணுகி பாரதியார் அவர்கள் நினைப்பது போல அராஜா, இது ஒரு விதமான ரிக்வஸ்ட் ஃபார்ம் தான், அவரை குவிட் பண்ணுறதில்லை. இதுதான் நடந்திருக்கு. இன்னொன்று இது பதிவாகாத விஷயங்கள், அவர் கொஞ்சம் இந்த மாதிரி அடிக்கடி இதெல்லாம் கொஞ்சம் பயப்படுவார் போல். போலீஸ்னால் கொஞ்சம் தட்டுவான். அதெல்லாம் மீறினால விஓசி நிறைய அதில் அனுபவித்தார். பாரதியை பற்றி பார்க்கும்போது எழுத்தில் தான் ஒரு பெரிய ஆள், மற்றபடி கொஞ்சம் அடிக்கடிலாம் பயப்படுவாருங்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன அராஜகவாதி அல்லவென்றும் அவரை விடுவிப்பதே நற்பெயர் தரும். யாருக்கு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நற்பெயர் தருமா இந்த ஆளுங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க என்றும் வற்புறுத்தினர். ஆனால் சென்னை அரசு பாரதியாரிடம் சில வாக்குறுதிகள் பெற்று எழுதி வாங்கிறாங்க. அவரை விடுவிக்க இசைந்தது. சென்னை போலீஸ் டிப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஹானிங்டன் இவர் தான் போகிறார். இது பற்றி பாரதியாரிடம் பேச கடலூருக்கு அனுப்பப்பட்டார். இந்த ஹானிங்டன் தான் போய் பேசி, எங்களுக்கு என்னெல்லாம் தேவை பாரதி, நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த கட்டுரை எழுதக்கூடாது, அந்த கட்டுரை எழுதக்கூடாது, கவிதை வேணா எழுதிக்கோ, என்ன மற்றபடி இசைப்பாட்டு தெய்வப்பாட்டுலாம் எழுதிக்கோ, ஆனால் தேச விடுதலை சம்பந்தமாவோ விடுதலை இயக்கம் சம்பந்தமாவோ கடிதம் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாலேயே ஒரு நெல்லையப்பருக்கு தான் கடிதம் எழுதினார். கடையம் போனது விஷயமாக, புஸ்தகம் அச்சிடுறது விஷயமாக ஒரு பரலீசு நெல்லையப்பரோட ரொம்ப தொடர்பில் இருந்திருக்காரு. இது இந்த எட்டயபுரம் கடிதம் நம்பர் 12 எட்டயபுரம் வெங்கடேச ரெட்டுக்கெல்லாம் கடிதம் எழுதுறாரு. மாஞ்சி எழுதுறாரு. ஸ்ரீமான் வெங்கடேச ரெட்டுக்கு நமஸ்காரம், இந்த கடையத்தில் நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன், அதை செப்பனிடணும், அதுக்கு பணம் தேவையெல்லாம் எழுதுறாரு. ஆனால் அவங்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலையாம். ராமசாமி கோவிலுக்கு வடக்கே பட்டர் வீடு என்று ஓட்டு கட்டடம் மோஞ்சி இருக்குங்க, அவருக்கு தெரியும். நாங்கள் போய் பார்த்தோம் அந்த வீட்டை. என்ன பட்டர் வீடு என்ற ஓட்டு கட்டடத்தில் குடியேறுகிறார். இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ள விவரமும் செப்பனிட தேவையான பொருள் பற்றியும் எட்டயபுரம் ஜமீன்தாரிடம் இதை பெற்று அனுப்புமாறு கடிதத்தில் எழுது. ஜமீன்தார் உதவினாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. எந்த ஜமீன்தாரும் உதவலை. 3 கடிதம் இது போகுது. ஒன்று அவர் ஓலை தூக்குங்கிற ஒரு கவிதை முறையிலெல்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு அதில் சொல்கிறாரு, மன்னர்னா நீ தான், கவிஞர்னா நான் தான், இப்படிலாம் எழுதியிருக்காரு. என்ன அந்த எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு.
தமிழ்நாட்டில் தமிழறிந்த மன்னவன் இல்லை என்ற அவச்சொல் வெங்கடேசர் ரெட்டப்பர் பதவியேற்றுடன் ஒளிந்தது என்றும், புவியனைத்தும் போற்றிடும் கவியரசர் தமிழ்நாட்டில் இல்லை என்ற அவச்சொல் தம்மால் தீர்ந்தது என்றும் பாரதி பெருமிதத்துடன் கூறுகிறார். அந்த ஆளுக்கு கடிதம் எழுதும்போது ஓலை தூக்குன்னு கவிதை வடிவம் அதில் இதெல்லாம் எழுதுறாரு. இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. பாரதி வெள்ளை ஆட்சியின் விரோதி என்பதால் அவரை ஆதரிக்க முன்வரவில்லை, பயத்தால் பதில் கூட அனுப்பவில்லை. இதுதான் நடந்திருக்கு. இது 3 கடிதங்கள் அதே போயிடுச்சு. இந்த கானாடு காத்தான் சண்முகம் செட்டியார்னு ஒருத்தரை பற்றி பதிவு இருக்குது. அவர் ஒரு விஷயத்தில் அவர் கூப்பிட்டாங்க, பாஞ்சாலி சபதம் பதிவு விஷயமாக அவர் கூப்பிட்டாரு. இவர் போய் பார்த்தாரு. அங்கேயே தங்க நான் அவனுக்கு எழுதி தரேன் அப்படிலாம் சொல்லி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையில் நடந்து. பட்டு வீட்டுக்கு பெர்மிஷன் கேட்கும்போது அவங்க அது உங்களால் நிரந்தரமாக அங்கே இருப்பீங்களா, அதில் அந்த தமது தமையனாரின் கட்டுப்பாட்டில் இருந்த செல்லம்மாள், இது 1919 நடக்குது. கானாடு காத்தான் வாயு சண்முகம் செட்டியாரை போய் பார்க்கறது. அதில் குறிப்பு வருது, தமது தமையனாரின் கட்டுப்பாட்டில் கடையத்தில் இருந்த செல்லம்மாள் பாரதி கானாடு காத்தானில் நிலையாக இருப்பாரா என்று சந்தேகித்து வரவில்லை. கூப்பிட்டார். அந்த ஜமீன்தார் அவர் பணக்காரர் போல இருக்கு. நான் பாஞ்சாலி சபதத்தை பதிவு பண்ணலாம், டெய்லி எழுதி கொடுங்க, அங்கேயே தங்கி வச்சு ஏற்பாடு. அவர் உடனே சரிப்பா இவன் ஏற்பாடு பண்ணுறான், நமக்கு கொஞ்ச நாள் ஓடும் போல இருக்குன்னு ஃபேமிலியை கூப்பிட்டுருக்காரு. அந்த அம்மா வரல, அவங்க கடையத்துலேருந்து வரல. அதனால் பாரதி என்ன பண்ணார், கானாடு காத்தான விஷயத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு கடையம் திரும்பி விட்டார். அப்புறம் திரும்பி அந்த வருஷத்துலேயே மீண்டும் 1920 காரைக்குடி வழியே மீண்டும் கானாடு காத்தான் போகிறார். கவி போயிருக்கார். அங்கே இந்து மதாபிமான சங்க இளைஞர்னு ஒரு குறிப்பு வருது. இது எந்த அமைப்பை குறிப்பிடுதுன்னு நமக்கு தெரியல. அது இப்போ உள்ள அரசு சம்பந்தமாக இல்லாட்டி ஜனசங்கமா, அது என்னென்ன வேணும்னு தெரியல. இந்து மதாபிமான சங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஒரு பாடல் பாடுகிறார். அவர்களுடன் 2 புகைப்படமும் எடுத்துக்கொள்கிறார். அதோட அந்த தொடர்பு அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியா அப்படின்னு மதுரையில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இங்கிலீஷ் லெட்டர் எழுதுறாரு, புத்தகம் பதிப்பிக்கணும் அப்படின்னு. அவர் ஆதரவு தருவாருங்கிற மாதிரி. அது ஒரு யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்குது. 28 ஜூன் 1920 அதனுடைய தமிழாக்கத்தையே நான் படிக்கிறேன். ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார், அன்புள்ள நண்பரே, எனது எழுத்து பிரதிகள் யாவும் என்னுடைய 12 வருஷ அஞ்ஞான வாசத்தின் பலன்கள். அதாவது புதுச்சேரியில் இருந்தது, புதுவையிலிருந்து இங்கே வந்து சேர்ந்து விட்டன. வந்தாச்சு, எல்லாம் வந்துருச்சு, மனுஸ்கிரிப்டெல்லாம் என்கிட்ட வந்துருச்சுன்னு. அவற்றை 40 தனி புத்தகங்களாக பிரிக்க வேண்டும். இங்கே தான் அவருடைய இந்த கனவுலாம் வெளிப்படுது. முதல் பதிப்பாக ஒவ்வொரு புத்தகத்திலும் 10,000 நான் அச்சிடப் போகிறேன். இந்த வேலைக்கு ஆரம்பத்தில் 20,000 ரூபாய் மூலதனம் தேவைப்படும். புத்தகங்கள் வெளிவந்த 1 வருஷத்தில் அதிகமானால் 2 வருஷத்துக்குள் செலவெல்லாம் போக நிகர லாபம் 1.5 லட்சம் ரூபாய் அடைவது நிச்சயம். அப்படிலாம் எழுதிட்டார் இதில். என்ன, எல்லா புத்தகத்தையும் பதிப்பிச்சு இந்த மாதிரிலாம் லாபம்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு. வெளியிடுவதாக நான் இப்போது தேர்ந்தெடுக்கும் நூல்களை பெரும்பாலும் வசன கதைகள். அவை நெஞ்சை அள்ளக்கூடியவை, அதே சமயம் ஆழ்ந்த இலக்கிய அழகு கொண்டவை, எளிய நடையில் உள்ளவை, தெளிவானவை, ஒளி மிகுந்தவை, ஜனங்களுக்கு பிடித்தமான நடையும் சொல்லளவும் கொண்டவை, அதே சமயம் பரிசுத்தமானவை. இதெல்லாம் இங்கிலீஷில் அதுக்கு நிகரான வார்த்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. ரொம்ப அருமையான வார்த்தைகள் அதிலே கண்டு இன்விட்டபிள் நிறைய வார்த்தைகள் நிறைய போட்டிருக்காரு. They are chaste, pure, correct, epic and time defying, நிறைய வார்த்தைகள் அதெல்லாம் போட்டிருக்காரு. என்ன, பரிசுத்தமானவை, வலுவில்லாதவை, இவை காவியரசம் பொருந்தியவை, காலத்தை மீறி நிற்கவல்லவை, தமிழ்நாட்டிலும் தமிழ் படிக்கும், வெளிநாடுகளில் தினந்தோறும் தமிழ் வாசகர்கள், ஆண் பெண் குழந்தைகள் எல்லாரும் ரசிப்பாங்கலாம் சொல்கிறார். உங்களிடமிருந்து உங்கள் நண்பர்களிடமும் கிடைக்கும் தொகைகளுக்கு நான் ஸ்டாம்ப் ஒட்டி ப்ரோ நோட்டு எழுதி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்கிறார். நிறைய அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அவங்களுக்கு. எனக்கு கிடைக்கக்கூடிய அபரிதமான லாபத்தை முன்னிட்டு அவருக்கு நிறைய கிடைக்கணும். மாதம் 2% தாராளமாகவே வட்டி தருகிறேன் அதுவும் சொல்கிறார். உங்கள் அன்பான பதிலையும் உங்கள் தரப்பிலிருந்து ஏராளமான மணி ஆர்டர்களையும் மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டும் தங்களுக்கு நீடித்த ஆயுளும் இன்பகரமான வாழ்க்கையும் அளிக்குமாறு கடவுளை பிரார்த்தி கொண்டிருக்கும் தங்கள் அன்புள்ள சி. சுப்பிரமணிய பாரதி. இதில் இந்த கடிதத்தில் கண்டுள்ள இந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, இந்த கடிதத்தில் கண்டுள்ள நூல் பதிப்பு திட்டம் கவியின் கற்பனை என்று ஒதுக்கக்கூடியது அல்ல. திட்டம் உயர்வானது, வர்த்தக முறையில் அமைந்தது, எல்லாம் சரிதான். பிஸ்னஸ் வைதான நிறைய திங்க் பண்ணியிருக்காரு. காரிய சாத்தியமானது அப்படிங்கிற வார்த்தை விழுந்திருக்கு. காரிய சாத்தியமாகலை. வியாபார முறையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டக்கூடியது தான் இந்த காலத்தில். அது
இப்பதிப்புக்காக தமது நூல்களை 40 புத்தகங்களாக பிரித்தல், அவற்றில் பெரும்பான்மை சுவையான உரைநடை நூல்களாக இருத்தல், அவற்றில் அச்சுமுறை, சித்திர வேலைப்பாடு, குறைந்த விலை யாவற்றுமே பாரதியார் அதிசயம். அவர் அதையும் சொல்கிறாரு, 4 நாக்கு 8 நாக்கு கட்டுரை, 4 நாக்கு கவிதை நூல்லாம் கொடுப்போம் அப்படிலாம் முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஏற்கனவே சண்முகம் செட்டியாருக்கு 1919 எழுதிய கடிதம் பகவத்கீதையை அவசியமானால் ₹1 அதிகமான விலையில் விற்கலாம் என்று எழுதிய அதே பாரதியார் ஒரே ஆண்டில் பிற்காலத்தில் இறங்கிட்டான். நூல்கள் விலை பற்றி தமது கருத்தை மாற்றிக்கொண்டார். 8 அணா 4 அணா விலை என்பது குறிப்பிடத்தக்க மாறுதலாகும். இவங்கள்ட்ட பேசும்போது இத்தனைக்கும் வரவு செலவு லாப நஷ்ட கணக்கிலும் பிசையின்றியே திட்டமிட்டுள்ளார். நூல்களை அச்சிடுவது மட்டுமின்றி ₹10,000 அளவுக்கு செலவு செய்து விளம்பரம் செய்யவும் திட்டம். ₹10,000 அந்த காலத்திலே என்ன பப்ளிசிட்டிக்கு. பிரசுர திட்டம் பாரதியாரின் மனதை விட்டு அகலவில்லை. கடைத்தை விட்டு சென்னை சென்று சுதேச முத்திரையில் மீண்டும் வேலைக்கு சேர்ந்தபோது கூட அவர் தமது பிரசுர திட்டம் பற்றி இல்லை என்றே தோன்றுகிறது தான் முடியுது. அவரிடம் பற்றுதலும் அனுதாபமும் கொண்ட நண்பர்கள் கூட ஓரிருவர் தவிர பணம் தந்தார்களோ என்னவோ இல்லை என்றே தோன்றுகிறது. நிறைய பேர் அரசாங்க உத்தியோகம் அவங்க என்னெல்லாமோ சொல்கிறாரு, நீங்கள் யாரையும் விடாதீங்கலாம் சொல்கிறாரு அவர். ஆனால் யாரும் உதவலை. ஆங்கில கடிதம் தவிர தமிழிலும் அதே போல் இன்னும் சிறப்புகளை எடுத்துரைக்கும் அச்சு கடிதம் ஒன்றையும் நண்பர்களுக்கு அனுப்புகிறார். தமிழ் வளர்ப்பு பண்ணை என்ற நிறுவனம் ஒன்றை அமைத்து அதன் சார்பில் அவர் அனுப்பிய தமிழ் அச்சு கடிதம் அடுத்தபடி வெளியாகியுள்ளது. இதே தான் ஒரே நூல் பிரசுரம் தான், மாறி 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 எல்லாத்தையும் உதவி கேட்குறாரு. தாங்களும் தங்கள் நண்பர்களும் தலைக்கு குறைந்தபட்சம் 100% என்ற தொகையை கடனாக வேணும், இனாமாக கொடுக்க வேணும், இப்படித்தான் போகுது பின்னால் பூரா. ஆனால் என்ன செய்வது, என்ன பலன், என்ன செய்து என்ன பலன்? பாரதியாரின் இந்த வேண்டுகோளுக்கு பணம் வந்து சேர்ந்ததாக தெரியவில்லை. நூலாசிரியர் குறிப்பு இவங்க 2 பேருமே அதை ரொம்ப ரிசர்ச் பண்ணவங்க. ஸோ அவங்க நிறைய இது விஷயமா எல்லா லெட்டரும் பின்னால் ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து என்னெல்லாம் வாங்கினோன்னு சொல்லிட்டு. அமிர்தம் பத்திரிகைன்னு சீனிவாசவர்தன் ஒருத்தர் நடத்தியிருக்காரு. அவருக்கு பாராட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு எழுதுகிற லெட்டரில் இவர் எழுதுகிறாரு, தான் தொடங்குகிற பத்திரிகை தான் அமிர்தம் பத்திரிகைங்கிறது. சீனிவாசவர்தன் ஒரு ஆள், அவருக்கு எழுதியிருக்காரு, ஸ்ரீமான் சீனிவாச வரதாச்சிரானுக்கு நமஸ்காரம். 1920 26 ஆகஸ்டில் அமிர்தம் பத்திரிகை 1921ஆம் வருஷம் ஜனவரி மாதம் முதல் தொடங்கும். ஆகஸ்ட்டில் எழுதுகிறாரு, ஜனவரி மாதம் தொடங்க போகிறேன்னு எழுதுறாரு. மூலதனத்துக்கு வசூல் தீவிரமாக நடத்தி வருகிறேன். தயவுசெய்து தங்களால் என்ற தொகையை சொல்லியபடி சொத்தை விற்றேனும், யாரையாவது பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு நெருங்கின ஃப்ரெண்டுக்கிட்ட. சொத்தை விற்றேனும் கொண்டு வரக்கூடிய தொகையை கொண்டு இவ்விடத்திற்கு உடனே வந்து சேரும்படி பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு இப்படிலாம் அவர் கட்டாயமாக எழுதுகிறாரு. அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். இந்த ஆள் சீனிவாசவர்தன் தேசபக்தன் பத்திரிகையில் இருக்கார் அந்த நேரத்தில். குள்ளச்சாமியை பற்றி சொல்லும்போது பாரதி வாழ்க்கையில் முக்கியமான ஆள். அவரை பற்றி மற்றவங்களுக்கெல்லாம் பிரதமான அபிப்பிராயம் கிடையாதுனாலும் பாரதிக்கு ரொம்ப பிடித்தமான ஆள். அது ஒரு மாதிரி சித்திர வயசில் பிச்சைக்காரத்தனமாக தான் இருப்பார் போல இருக்குது. மீன்ஸ் பிச்சைக்காரரை பொறுத்து தோற்றமளிக்கக்கூடிய அவர் சில சித்து வேலைகள்லாம் செய்வாருங்கிறது பாரதியினுடைய நம்பிக்கை. ஆனால் அதை விஓசி நம்பலையாம், அது இதிலேயே பதிவாயிருக்கு. அந்த குள்ளச்சாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு புதுவை சீடர் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுகிறாரு, இங்கே அனுப்பு, வரவு செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. தமது குருக்களில் சிறந்தவராக பாரதி இவரை பற்றி போற்றியுள்ளார். இல்லை ஒரு பாட்டு கும்பசாமி இவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அடிகள் இதில் வருது. வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். தேசுடைய பருதி உரு கிணற்றுள் தெரிவது போலே உனக்குள்ளே சிவனை காண்பாய். வாய்ப்புக்கு நன்றி. அவ்வளோதான். இந்த பாரதி பற்றி நிறைய விஷயங்கள்